அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களுக்கு நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் சார்பாக உங்களுக்கு வந்து 28/6/2026 கோயம்புத்தூர்ல ஏபிஜே விஐபி குளோபல் விருது மற்றும் கலாச்சார திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடத்துறவங்களுக்கு வந்து இந்த விருது திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு சகோதரர் அப்துல்லா அஃப்ரிக் அவங்களுக்கு ஏபிஜே விஐபி குளோபல் 2026 பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஐகான் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறவங்களுக்கு வந்து அந்த விருது கொடுக்கறதுக்கு முக்கியமா காரணம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு வந்து அவர் ஒரு மாற்றுத்திறனாளியா குழந்தையா இருந்தவங்களுக்கு வந்து இந்தியாவிலே யூபிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறதுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முக்கியமா காரணமா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க தந்தையார் அப்துல் அஜீப் அவங்களும் அவங்க துணைவியார் வந்து பாத்தீங்கன்னா ஷர்மிளா மேடம், அவங்க 2 பேரும் தான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான தூணா இருக்காங்க. நிறைய சவால்களை வந்து பாத்தீங்கன்னா எதிர்கொண்டிருக்காங்க. நிறைய துன்பங்கள், தோல்விகள், அவமானங்கள், ஏளனங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சுன்னா தன்னோட குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா அவங்க கனவை நனவாக்குறதுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஓடி இருக்காங்க. உங்களுக்கு வந்து அதை பத்தின அனுபவத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து சார் வணக்கம். அவங்களுக்கு வந்து நம்ம அப்துல்லா அஃப்ரிக் ஐஏஎஸ் அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தியாவிலே டாப் 2nd பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ண வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் குழந்தைய வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சமுதாயத்துக்காக உருவாக்கி உங்களுக்கு நிறைய சவால்களை சந்திச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குடிமகனா வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்கி இருக்கீங்க. உங்களுக்கு வந்து 2வது இந்த சமுதாயத்துக்கு வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு சிவில் சர்வீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவரை ரெடி பண்ணி சக்சஸ் பண்ண வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து இவரோட ஆரம்ப கட்ட பிறப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவரோட வளர்ச்சியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க சார். உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் அப்துல் அஜீம். நான் அப்துல்லா ஃப்ரீதோட அப்பா தான். அப்துல்லா ஃப்ரீது கோவை மாதத்தில் பிறந்த குழந்தை தான், ப்ரீமெச்சூரிட்டி பேபி தான். 6.5 மாதத்தில் பிறந்தது. அவர் பிறக்கும்போது 100ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களுக்கு பெருசாக உடல் உறுப்புகள் வளர்ச்சி அடையலை. இருந்தாலும் நாங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போய் வந்து ஓரளவுக்கு ரெடியான அப்படி. அதுக்கப்புறம் தான் அவனை ஸ்கூலில் 5 வயசு வரைக்கும் சேர்த்தலை நாங்கள் ஸ்கூலில். அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்கூலில் சேர்த்தி விட்டோம். ஆனால் நல்லா படிப்பா. அப்படி சின்னதுலேருந்தே நல்லா ஒரு டைம் கேட்ட அப்படின்னா அடுத்த நிமிஷத்தில் சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கு சொல்லி படிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து 2nd ஸ்டாண்டர்ட் போய் 3rd ஸ்டாண்டர்ட் இதுக்கு போய் சேர்த்தோம். வித்யா விகாஷினிங்கிற ஒரு ஸ்கூலில். அது துடியலூர், உக்கடத்துலேருந்து துடியலூர் வரைக்கும் போகணும். போய் விட்டுட்டு வந்துட்டு மத்தியானம் போய் மறுபடியும் கூப்பிட்டு வரணும். 2 டைம் என்னாலையும் போக முடியல. ரொம்ப வேலை இருந்துச்சு. 1 வருஷம் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிறுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் சேர்த்துனேன். டாக்டர்ஸோட அட்வைஸ் என்னன்னு அப்படின்னா வேறு ஸ்கூலில் சேர்த்துற ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்துறதை விட நல்லா இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கூல்லேயே சேர்த்திருங்க நாங்கள். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் சேர்த்துனேன். அதில் பையனுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளும் வந்துச்சு. பையன் குழந்தைங்க சண்டை போடும்போது நொண்டி இந்த மாதிரி எல்லாம் திட்டி அடிச்சு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஆயிருக்கு. நாங்கள் பின்ன போய் பேரண்ட்ஸாக போய் டீச்சர்கிட்ட சொல்லி டீச்சர்ஸுக்கும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இல்லைன்னு சொல்லவில்லை, நல்லா பார்த்துட்டாங்க. இருந்தாலும் சின்ன பசங்க அவங்களுக்கும் என்ன சொல்கிறது, பின்னாடி இருந்து அடிக்கிறது அந்த இதெல்லாம் கொஞ்சம் இதாகி அடி வாங்கிட்டெல்லாம் வந்துருக்குறான். அதெல்லாம் தாண்டி நாங்கள் இது பண்ணோம். டாக்டர்கிட்ட போகும்போது பையன் நல்லா இருக்குது, நாங்கள் வேண்டாம் ஸ்கூலில் நிப்பாட்டிடலாங்கிற மாதிரி நாங்கள் போயிட்டோம். அந்தளவுக்கு கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் சொன்னாங்க டாக்டர் இல்லை படிக்க வைங்க, பையனோட ஐக்கியம் நல்லா இருக்கு, அவனை இது வேஸ்ட் பண்ணிடாதீங்க, நல்லா படிக்க வைங்க, நல்லா படிப்பான் பையன், நல்லா அவன் ஐக்கியம் நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா படிக்க வைங்கன்னு. பின்ன அதுக்கப்புறம் நாங்கள் தூக்கிட்டு போய் அது போக பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டிங்க வடவழியில் போய் எண்ணெய் உளிச்சல் இதெல்லாம் போய் பார்த்தோம். சின்னதுலேருந்து செலவுனா செலவு அந்தளவுக்கு செலவாயிட்டு இருக்கும். ஒரு பக்கம் அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பக்கம் செலவு, ஒரு பக்கம் ஸ்கூலோடது. இவனுக்கு உண்டான ஸ்கூல் தகுந்த மாதிரி கிடைக்கல எங்களுக்கும். பின்ன அதுக்கு தகுந்த ஸ்கூலுக்கு போய் சேர்த்தனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இதானவுன்னா மைக்கேல்ஸுங்கிற ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க சென்ட் மைக்கேல் ஸ்கூலில் சேர்த்துனோம். அங்கே 6வதுலேருந்து +2 வரைக்கும் அங்கே தான் படித்தேன். அப்படி 6வதுல அங்கே ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதில் ஈசன்கிற ஒரு கமாண்டேட்டர் அந்த கேப்டன் ரேஞ்சில் இருந்தார். அவர்கிட்ட போய் இவர் கேட்டிருக்காரு நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும்னா. அவர் வேண்டாம், மாற்றுத்திறனாளி இருக்கும்போது அது வேண்டாம், நீங்கள் ஒன்று பண்ணி சிவில் சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அது வந்து எங்ககிட்ட சொல்லும்போது எங்களுக்கு அது ஒன்றும் புரியல. ஃபஸ்ட்டு சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் எல்லாம் ஒரு பிரதமரை போய் பார்க்கணும், ஜனாதிபதி பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும், கவர்மெண்ட்டோட எல்லா இதுவும் அவர் தான் பண்ணணும்.
அப்படி இருக்கும்போது இதாகாது, சின்ன பையன் சொல்றான்ட்டு கொஞ்சம் நாங்கள் அசால்ட்டாக இருந்தோம். பின்ன இவனோட இது பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கு. நோட்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டான். சின்னதில் இருக்கிற நோட்லேயே எழுதிட்டோம். ஐஏஎஸ்ன்னு போட்டான், அப்துல்லா ஹஃபீஸ் ஐஏஎஸ்ன்னு. பின்ன பார்த்து எத்தனை வயசுல ஒரு 6-7 வயசுல எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டான். எத்தனை படிச்சாரப்பா அந்த டயத்துல? 7th தான் படிச்சுட்டு இருக்கேன். அப்படி 7th படிக்கும்போது 6th 7th போகும்போது அவன் நோட்ல எழுதிட்டோம் ஐஏஎஸ். சரி உன்னோட ஆசைக்கே படி, அதுக்காக பார்க்கலான்னு அதே மைண்ட்ல இருந்து ஐஏஎஸ்ன்னே மைண்ட்ல தான் வச்சுருந்தேன். சின்னதுல இருந்து அதே மைண்ட் செட்ல தான் வந்தான். அப்போ 10th வரும்போது நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண, அப்படி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணுங்கன்னு. அப்படி மேக்ஸில் தான் கொஞ்சம் கம்மியானதுனால ஃபர்ஸ்ட் வரல. பின்ன +1 +2 2 வருஷமும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டாக வந்து அப்படி. அதுக்கப்புறம் பிஹெச்சியில் கொண்டு போய் சேர்த்தணும். பிஹெச்சிலையும் போய் சேர்த்து நல்லா ஸ்கோர் பண்ண பையன். எங்களுக்கு பிரச்சனை என்னென்ன அப்படின்னா, இப்போ இங்கேருந்து பிஹெச்சிங்கன்னு அப்படின்னா 15-16 கிலோமீட்டர் இருக்கு. போய் விட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் போயிட்டு வரணும். இன்னொன்று அந்த போகிற அந்த அவனாசி ரோட்டில் இப்போ பாலம் கட்டிட்டாங்க, ஃபர்ஸ்ட் பாலம் இல்லை. அப்போ போகும்போது டிராஃபிக்கில் மட்டும் குறைஞ்சது 1/2 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும். அது இந்த மாதிரி குழந்தைய நான் கூப்பிட்டு போகும்போது நம்ம ஸ்லோவாக தான் கூப்பிட்டு போக முடியும். ஆனால் அந்த ரோட்டில் போவாங்க அத்தனை பேத்துக்கு தெரியும், அது ஸ்லோவாக போக முடியாது. அந்த ரோட்டில் ஸ்பீடாக தான் போவாங்க, முடிஞ்ச தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க, அடிச்சு விட்டு போயிடுவாங்க. 2-3 டைம் இப்போ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு எங்களுக்கு. இப்போ நாங்கள் போய் ஸ்கூலில் எங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, மேடம் நீங்கள் கிளாஸ் ரூம் வரைக்கும் போகலாம், ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி எங்களுக்கு கிளாஸ் வரைக்கும் போகலாம், எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ கிளாஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு நான் வந்துடுவேன். பின்ன கால் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஃபோன் பண்ணுவேன். பின்ன மறுபடியும் போய் நான் கூப்பிட்டு வருவேன். அதில் என்னோட வேலைகளெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இழந்துட்டேன். நம்ம ஏன்னா ஜாப் ஒர்க் தான், எனக்கு வேலை கொடுப்பாங்க, செஞ்சு கொடுக்கணும். நம்ம இந்த போயிட்டு வரக்குள்ள 1.5 மணி நேரம் ஆயிடும். மதியானம் போய் 1.5 மணி நேரம், அது 3 மணி நேரம் அதுலேயே போயிடும். 1 மணி நேரம் கொடுக்குற வேலையை நான் வேலை கொடுத்தா 1 மணி நேரத்து வேலை தான். நான் போயிட்டு வந்து கொடுக்குறேங்கிறதுக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க, சரிங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போய் வேலை பார்ட்டிக்கு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த இடத்துல நான் வேலையை ரொம்ப இழந்தேன். எனக்கு என்ன சொல்றது, பேசிக்காக பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் போச்சு. நீ எப்போ பார்த்தாலும் பையன் கூட போற, அது பண்ற இது பண்றேன்னு. பின்ன என்ன பண்ணா, பின்ன அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, நீங்க பகல்ல தானே பையனுக்கு கூப்பிட்டு போறீங்க, ஒன்று பண்ணுங்க நைட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நைட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை. நான் ஃபுல் நைட்டு உட்காந்து வேலை செய்வேன், நான் தூங்கவே மாட்டேன். ஃபுல் நைட் வேலை செஞ்சு காலையில் 8 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு நிப்பட்டிட்டு வந்து பையனை கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு மறுபடியும் வந்து கடையில் உட்காந்து வேலை செஞ்சு மத்தியானம் வரைக்கும் சாப்பிட மாட்டேன், நைட்டும் சாப்பிட மாட்டேன். காலையில் வந்தோடனே வண்டி நிப்பட்டிட்டு ஏற்றி கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே கடைக்கு போயிடுவேன். போய் வேலையெல்லாம் முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குளிச்சு சாப்பிட்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். மத்தியானத்துக்கு மேலே போய் காலேஜ் போய் கூப்பிட்டணும். இப்படி தான் என் வாழ்க்கை ஓடிட்டே இருந்துச்சு. அதில் பொருளாதாரத்தில் ரொம்ப அடிபட்டுச்சு. எனக்கு ரொம்ப அடிபட்டுச்சுன்னா ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா கூட்டு போகிறதுக்கு என்கிட்ட பணம் இருக்காது, பெட்ரோலுக்கே 200 ரூபா ஆகும். போகலாம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் என்ன காலேஜ் லீவே போட மாட்டான், இவன் லீவும் போட மாட்டேன், நானும் இல்லை. இந்த பணம் பற்றக்கூடனாலேயே லீவ் போட்டிருக்கேன் நிறைய டைம். இன்னைக்கு வேண்டாம், லீவ் இல்லை, பெட்ரோல் இல்லை, காசு இல்லை, இப்போ போயிட்டெல்லாம் வர முடியாது, எங்களுக்கு காசு இல்லாதனால. அதனால காசு இல்லாததுனால 2-3 டைம்லாம் காலேஜுக்கெல்லாம் லீவ் போட்டுக்கிறோம் நாங்கள். அது போக எனக்கு இங்கே வீட்டோட செலவு, இவன் ட்ரீட்மெண்ட்டு, வீட்டில் அப்பா இருந்தார், அவர் சுகர் பேஷண்ட்டு, அவருடைய செலவு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப கடன் கடன் கடன்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓரளவு கடனில் தான் ஓடிட்டு இருந்துச்சுங்கிற மாதிரியே சொல்லலாம் இருந்துச்சு. அப்பவும் எல்லாம் சொல்லுவாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ எதுக்கு படிக்க வைக்கிற, ஏதாச்சும் ஒரு கடையை வச்சு கொடுத்துட்டு பேசாமல் உட்காந்துட்டோம், நீ எது இங்கேருந்து காலேஜ் போயிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு நீயும் அவன் சொல்கிறதுக்கே ஆட்டம் போட்டுருக்க நீன்னு சொல்லிட்டேன். இல்லை படிக்கட்டும், அவன் படிக்கலாம், படிக்கிற பையனை படிக்க வைக்கலாம், படிக்காத பையனை போய் படின்னு சொல்கிறத விட படிக்கிற பையனை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் தான் நான் சரி நீ என்ன ஆசைப்பட்டதோ அதை படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு போய் காலேஜில் எல்லாம் சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி காலேஜ்லையும் நல்லா பார்த்துட்டாங்க. ஸ்கூல்லையும் டீச்சர்ஸு ஃபாதர்லாம் நல்லா பார்த்துட்டாங்க. பிஹெச்சி காலேஜ்லையும் பிருந்தா பிரின்சிபலாக இருந்தாங்க. அவங்களும் சரி இவனுக்கு பேண்ட்டு போட்டுட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னோன்னா அவங்க அந்த காலேஜ்லேயே 3/4 போட்டு போய் படிச்சுட்டு வந்த பையனே என் பையன் வந்து தான். இன்னொன்று இவனால் நோட்ஸ் சீக்கிரம் எழுதிட்டு இருக்க முடியாது, ஸ்லோவாக தான் எழுதணும். அதனால நோட்ஸ் எல்லாம் இல்லை, இவன் கற்றலை விட கேட்டல் தான் இவனுக்கு சிறந்தது. அதனால கேட்டு தான் அவன் இது பண்ணிக்குவான். டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்களோ அது கேட்டுக்குவான். அது ரிப்பீட்டடாக பசங்க நோட்டில் எழுதியிருப்பாங்க, அதை பார்த்து இவன் படிப்பான். அவனை படிக்க சொல்லிட்டு அவன் படிக்கும்போது இவன் கேட்டு அப்படியே படிச்சுட்டு தான் வந்தான். தவிர இவன் எழுதினா அப்படின்னா ஃபுல்லாக ஸ்பீடில் எழுத மாட்டான், எழுதுவான் ஸ்லோவாக எழுதுவான். அதே மாதிரி படிக்கிறது ஸ்லோவாக தான் படிப்பான். கட நம்ம படிச்சுட்டு போகிற மாதிரிலாம் படிக்கான். பார்வை குறைபாடு ஒன் சைடு அவனுக்கு ஊனம், இப்படி ஊனம் வந்துச்சுன்னா அப்படின்னா ரெடி ஆயிடலாம். இப்படி ஊனம்ங்கும் போது அந்த அளவுக்கு இது பண்ண முடியாது. டாக்டர்ஸ் அது பிறவி, அது இயற்கையோட நம்ம மீறி செய்யணும். நம்ம என்ன
நடக்க முடியாத ஃபர்ஸ்ட் கால் தேய்ச்சிட்டு தான் இருந்தான். தேய்ச்சிட்டு நடந்துட்டு இருந்தது. ட்ரீட்மெண்ட் போய் திருநெல்வேலியில் ஒரு வருஷம் இருந்தோம். இங்கேயும் குடும்பத்தை பார்த்துட்டு எங்கள் ஒய்ஃபை குழந்தைகளை எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே திருநெல்வேலியில் வேளாங்குழியில் ஒரு வருஷம் வச்சுருந்தேன். இவனை வச்சு அங்கேயும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அங்கே வீட்டு வாடகை கொடுத்துட்டு இங்கே வீட்டு வாடகை, இங்கே சாப்பாடு செலவுக்கு, அங்கே சாப்பாடு செலவுக்குன்னு நான் தான் சொல்கிறேன். நான் நைட்டும் பகலும் வேலை செஞ்சேன். வேலை செஞ்சதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் செலவு தான் செஞ்சேன். சேர்த்து வச்சதுக்கும் கூட ஒன்றும் இல்லை, செலவு தான் இருந்துச்சு. வரும் செலவு, கடன் வாங்கினது கொடுக்கறது, வந்ததுன்னா கடன் கணக்கு கொடுக்கறது, இப்படியே தான் என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ப்ரிலிமினரிஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா காலேஜில் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிஹெச்சி காலேஜில் இருந்துச்சு. அங்கே செல்வகுமார் சார் இருந்தால் அப்படி ஒருத்தர், அவர் எஃப்எஸ் காப்புன்னு வச்சுருக்காரு. அவர் மூலயமா அங்கே போய் அங்கேருந்து பிஹெச்சிலே ஆரம்பித்தோம். பின்ன எங்களுக்கு 2வது மாடி ஏறி இறங்க முடியல அவரோட எஃப்எஸ் காப்பில். அதனால நாங்கள் என்ன பண்ணோம், பின்ன முடியல, வீட்டிலேருந்து புக்ஸ்லாம் படிச்சுக்கலான்னு புக்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னதுன்னா அப்படின்னா இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமின்னு ஒன்று இருந்துச்சு. அந்த அகாடமியில் சேர்த்துனோம். அங்கே என்ன அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் இருந்துச்சு. காலையில் 9லேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். எங்களுக்கு அது சௌரியமாக போச்சு. சரி, கூப்பிட்டு போயிட்டு வர முடியாது, அதனால் இங்கே படிக்கட்டும்னு சொல்லிட்டு வீட்லேயே படிச்சுட்டு இருந்தேன். அப்படி படித்து ப்ரிலிமினரி பாஸ் பண்ண. அப்படி அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு என்ன அப்படின்னா அண்ணா நகர் போனோம். சென்னை அண்ணா நகர் போனோன்னா அது பெரிய ஹப். அங்கே புக்ஸு சொல்லித்தரக்க இதெல்லாம் கிடச்சது. அதுபோக வாலண்டியர்ஸ் நிறைய அங்கே இருக்கிறாங்க. அந்த சப்ஜெக்ட் வழியாக படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, சொல்லிக் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அங்கே போகும்போது இவங்க மென்டர் இளஞ்செழியன் சார், இக்லாஸோடது இது அவங்களும் சேர்ந்து அவனுக்கு உண்டான ஒரு இது பண்ணாங்க. அங்கே போக தமிழ் ஆப்ஷனில் தமிழ் இயலன் ஐயான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்டையும் போய் நாங்கள் ஐஎஸ் அகாடமி அங்கேயும் போய் தங்கி அவர்கிட்ட தமிழ், இவர்கிட்ட இது எல்லாத்துக்கிட்டையும் பாட்டாக எடுத்து படித்தோம். நாங்கள் 14 மணி நேரம், அது காலையில் 7 மணிலேருந்து 7-8 மணிக்கு வந்துடுவோம். எழுந்திரிச்சு ரெடி ஆகி சாப்பிட்டுட்டு 9 மணிக்குள்ளே உட்காந்தோன்னா 9 மணிக்குன்னா இது 4 பேர்னா 4 பேர் உட்காந்து ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பாரு எக்கனாமிக்ஸு, நான் தமிழ் சொல்லிக் கொடுத்துருவேன். இன்னொருத்தர் வரும்போது சிவிக்ஸு, இன்னொருத்தர் ஹிஸ்ட்ரி, அப்படி சொல்லிக் கொடுப்பாங்க. லஞ்ச் டைம், லஞ்ச் பிரேக் விட்டு போட்டு மறுபடியும் உட்காந்து வேற வந்துடுவாங்க. அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நைட்டு ஒரு 8:30 மணிக்கு நிப்பாட்டிட்டு ஒரு 9 மணி 9க்கு சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு மேலே ஒரு ஃப்ரெண்டு ஒன்று பொண்ணு அவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. 10 to 10:30 வரைக்கும். 10:30 வரைக்கும் நிப்பாட்டிட்டு தூங்க வச்சுட்டேன்னா காலையில் தான் போகிற சூழ்நிலையை பார்த்தா அவங்க பைத்தியம் முடிச்சிருமாங்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் எங்களுக்கே பயமாச்சு, இதில் இவங்க அம்மாலாம் வேண்டாம், உனக்கு பேசாமல் வேற ஏதாவது படிக்க வைங்க, இது வேண்டாம், இது ரொம்ப இதாயிரும் பையனுக்குன்னு சொல்லிட்டு, இல்லை அவன் படிக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு உண்டான அத்தனையும் புக்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதில் இருக்கிற நோட்ஸ் எல்லாம் எடுத்து நான் கொடுப்பேன். அது போக பசங்க கொடுப்பாங்க, நான் கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருவேன். எது எது இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் நோட்ஸ் பண்ணி கொடுத்து அவனுக்கு உண்டான படிக்கிறதுக்கு அவனுக்கு எதுன்னா ஃபுல் புக்கு உட்காந்து படிக்கிறத விட நாங்கள் படிச்சிருவேன். நான் தமிழ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் படிச்சுட்டேன். அதில் இருக்கிறது என்னென்ன மெயின்ஸு, என்னென்ன மெயின் சப்ஜெக்டு, மெயின் இது வேர்ட்ஸு எல்லாமே நான் மார்க்கெல்லாம் டிக் பண்ணி வச்சுருவேன். அதை மட்டும் அப்படியே கிளியராக சொல்லி கொடுத்துருவேன். ஸ்டோரி மாதிரி சொல்லி கொடுத்தோன்னா அப்படியே கிளிக் ஆகிடும் அவனுக்கு. அதை நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு கிடைக்கினால அதுக்கு உண்டான பதில் சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு கிளியராக நான் கொண்டு வந்துக்கிறேன். அந்த அளவுக்கு இது பண்ணி ஒவ்வொன்றா நம்மளும் பற்றையை சாத்திட்டு போயிட்டேன். வேலையெல்லாம் கொஞ்சம் கம்மியானவொன்னு பார்த்தேன். கொஞ்சம் தான் வந்துச்சு வேலை. பின் நான் சொல்லிட்டேன், நான் பையனுக்கு போய் ரெடி பண்ணணும், வேலை இல்லைனாலும் இன்னைக்கு நாளைக்கு வேணும், பையன் ரெடி ஆகணும். இன்னைக்கு நான் இவன் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு வேண்டாம், அவன் வாழ்க்கைக்கு அது தேவையில்லை. அதனால இவனுக்கு வேண்டிய நாங்கள் இருக்கல. வேலையை நான் கடையை ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே இருக்கும் சாத்திட்டு சென்னைக்கு போயிட்டோம். சென்னையில் போய் அங்கேயே தங்கி அங்கேயே ரூம் அவரே ஒரு ஸ்டடி ஹால் இருந்துச்சு, அங்கேயே இவருக்கு ரூமெல்லாம் கொடுத்துட்டாரு தங்கறதுக்கு. அங்கேயே தங்கி அங்கேயே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஒரு 6 மாதமா இருந்து இவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம். வந்து பார்த்தோன்னா ஒரு 1 மாதம் வரைக்கும் இருந்தோம் இங்கே வந்து வீட்டில். பின்ன மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா பின்ன மறுபடியும் இன்டர்வியூக்கு போகணுன்னொன்னே சென்னைக்கே மறுபடியும் போனோம். ஒரு மாதம் அங்கே எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, மோக் இன்டர்வியூ என்ன, எப்படி கேட்கணும், எப்படி கேட்பாங்க, எப்படி பதில் சொல்லணும், இவங்க மென்டாக எப்படி கொஸ்டின் கேட்டால் எப்படி பதில் சொல்லணும். அதுபோக இக்லாஸ்லேருந்து இவங்கலேருந்து அவங்க ஒரு இது வச்சாங்க, மோக் இன்டர்வியூ மாதிரியெல்லாம் வச்சாங்க. பின்ன வேற சைதை துரைசாமி அவரோட மோக் இன்டர்வியூ எல்லாம் வச்சாங்க. அவரும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணார். அவரும் மோக் இன்டர்வியூவில் போய் அட்டன் பண்ணோம். பின்ன அதுபோக இவங்க சாரெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நல்லா இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்கள டெல்லிக்கு போகணுன்னா 7ஆம் தேதி எங்களுக்கு ஜனவரி 7க்கு இன்டர்வியூனா
அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு அவங்களோட ட்ரைனிங், ஐஏஎஸ் பெரிய பாஸ் பண்ணவங்க அவங்கள கூப்பிட்டு வந்து எப்படி எப்படி எல்லாம் பேசணும், எப்படி பதில் சொல்லணும், எப்படி இது பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் அவங்க கொடுத்துட்டாங்க. அதை அவங்க எல்லாமே பண்ணனால தான் என் பையனும் பாஸ் பண்ணி வந்திருக்கிறேன். அப்படி இதுக்கு முழுக்க முழுக்க என் பையனோட எஃபெக்ட் ஒன்று இருக்கு. அது போக யாரு பிரதிபலனே எதிர்பார்க்கல. உண்மையை சொல்ல போனா அதுல முஸ்லிம் அப்துல்லா சம்மந்தப்பட்ட ஆளுலாம் வரல, யாருன்னே தெரியாது எங்களுக்கு. சொன்னோம், கேட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு. சரி பையனுக்கா, சரிங்க நான் வந்து சொல்லி தரேங்க, எங்களுக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு டைம் போக நான் வரேன், நீங்க எந்த டைம் வரீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஒவ்வொருத்தரும் வந்தாங்க, அதுல இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ எல்லாமே இருக்காங்க, எல்லா மதக்காரங்களும் வந்தாங்க. எல்லாருமே எனக்கு சொன்னாங்க அவங்க நான் அப்படியே நான் அந்த மைண்ட் செட் எல்லாம் இல்லை, நல்லா வந்தாங்க, எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. என் பையனுக்கு வேண்டிய அவங்களும் பாடுபட்டாங்க. நான் என் தகப்பனா நான் பாடுபட்டேன், அம்மாவா அவங்க பாடுபட்டாங்க. ஆனா சம்மந்தமே இல்லாம அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க. டெய்லி 1 நாள் 2 நாள் அப்படின்னு நீங்க ஒரு 4 நாள் வந்துட்டு 5 நாள் போயிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா டெய்லி வந்தாங்க, டெய்லி வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க, பண்ணுவாங்க, அவங்க சப்ஜெக்ட் அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. பையனுக்கு வந்து சொல்லுவாங்க. ஒருத்தர் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தார், அவர் வந்து இதெல்லாம் எஸ்ஐக்கெல்லாம் அவர் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து எப்படி சொல்லணும், எப்படி எழுதணும். நாங்களாம் அவங்க இது எழுதியிருக்கிறாங்க, ஃபெயில் ஆகிட்டாங்க அவங்க. இருந்தாலும் அவங்க என்ன, நான் தான் தோத்தா, நீ தோக்கக்கூடாது, நீ எப்படியெல்லாம் ஜெயிக்கணுமோ அப்படி ஜெயிக்கணும், நீ மெயின் நீ பாஸ் ஆகி வந்தே ஆகணும், இதில் வந்தேன்னா தான் நீ இருக்கல நாங்கள் படாது. இப்போ என்னென்ன அப்படின்னா என் பையன் பாஸ் ஆகிறத விட அவங்க ஃபெயில் ஆனவங்களும் என்னால ஒரு பையன் பாஸ் ஆயிட்டானே, நான் சொல்லி கொடுத்த ஒரு பையன் பாஸ் ஆயிட்டானே, எல்லாத்துக்கும் சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா ரொம்ப சந்தோஷம். அவங்க எழுதுனாங்க மென்டால்ஸும் சரி, ஸ்கிரைப் வந்தவங்களும் சரி, சொல்லிக் கொடுக்க வாலண்டியர்ஸும் சரி, எல்லாருமே வந்து பாஸ் பண்ணிட்டோம் தெரிஞ்சோன்னா, அங்கே நாங்கள் சென்னையில் தான் போயிருந்தோம், பாஸ் பண்ணோன்னா எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு சொல்லப்போனால் என் பையன் பாஸ் ஆன மாதிரி தெரியல, அவங்க பாஸ் ஆன மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அவங்க அன்னைக்கு பூரா என்ன அப்படின்னா எனர்ஜியாக இருந்தாங்க. நான் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா, நான் இன்னைக்கு இனிமேல் தான் எக்ஸாம் எழுதணும், ஆனால் இப்போவே நான் பாஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க. அந்த அளவுக்கு அவங்க எல்லாமே ஆகிட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. என்ன பொருளாதார ரீதியில எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. பின்ன சப்போர்ட்டிங் சப்போர்ட்டிங்லாம் பெருசாக எங்களுக்கு கிடைக்கல, யாரும் சப்போர்ட்டும் இல்லை. எல்லாம் என்ன ஒரு கடையை வச்சு கொடுத்துட்டு பேசாம அவன் போய் படிச்சுட்டு போன்றோன்னே மீறி எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் உடைச்சு வெளியில் வந்திருக்கிறது தான். இப்போ என்ன எல்லாம் அவங்கவுங்க இப்போ பையனை படிக்க வச்சுட்டா, நல்லா சந்தோஷமா இருக்கு. நீ நினைச்ச மாதிரியே பண்ணிட்ட, உன் பையன் சொன்ன மாதிரியே பண்ணிட்ட, நினைச்ச மாதிரி. அதில் இப்போ பிள்ளைக்கும் எப்போ தங்கச்சி ஒன்று சுமையா பேர், அவங்க இருக்கல டாக்டர் அம்பேத்கர்லா யூனிவர்சிட்டியில் ஆனர்ஸில் படிச்சுட்டு இருக்க சோயலில், அதில் செகண்ட் இயர் முடிச்சு 3rd இயர். இறைவனுடைய நாட்டம், அவங்கள ஒரு ஜட்ஜ் ஆக்கணுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கிறேன். அவங்க இது அட்வொகேட்டாக முடிஞ்சோன்னா ஜட்ஜு எக்ஸாம் எழுதி அவளை ஜட்ஜ் ஆக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன். ஆண்டவன் முடியதில் நல்லபடியாக முடிஞ்சேன்னா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அன்பு சகோதரர்களே, நம்ம அப்துல்லா ஹஃபீதோட தந்தையார் திரு அப்துல் அஜீம் சிஹி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து பேசினவங்க கேட்டிருப்பீங்க. உங்களை கண்டு கனவுகளை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பயணத்தை வந்து தொடருங்க. உங்களை கண்டு அந்த பயணத்தை தொடரும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் தடை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு அந்த தடையெல்லாம் உடைக்கிறதுக்கு கடவுளும் மனித ரூபத்தில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க தூதுவர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு இனம், மொழி, ஜாதி, மதம், எல்லை எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆதரவை வந்து கொடுக்கறதுக்கு இந்த சமுதாயமும் இந்த மக்களும் இந்த நாடும் வந்து பார்த்தீங்கன்னா தயாரா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள். உங்களை கண்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட பொருளாதாரம் கிடையாது, என்னோட வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து பையனுக்காகவும் படிப்புக்காகவும் நான் அர்ப்பணிச்சு உங்களுக்கு பொருளாதார ரீதியா வந்து மிக பின்தங்கிய நிலைமையில இருந்தா கூட உங்களுக்கு என்னோட பையனுக்கான கனவை நோக்கி நான் ஓட ஆரம்பிச்சவங்களை கண்டு அப்ப ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்து வந்துச்சு, யார்கிட்ட இருந்து வந்துச்சுங்கிறதே எனக்கு தெரியாது. உங்களை கண்டு ரெண்டாவது அவர் ஜெயிக்கிறத தன்னோட வெற்றியா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அவங்க வெற்றி பெற்ற பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் ஐஏஎஸ் ஆபீசர் கிடையாது. உங்களுக்கு வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கின ஒரு சிறந்த பெற்றோரை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து சந்திச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசிட்டு இருக்கும் போது நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து
அவர் கண் கலங்கினதா கண் கலங்காம வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 25 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கஷ்டமான சவாலான வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கைய ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லி முடிச்சாங்க உங்களுக்கு வந்து அவங்க கண்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கஷ்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த துன்பங்கள் துயரங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து திரு அப்துல் அஜீம் கிட்ட வந்து இன்னொரு முக்கியமான கொஸ்டினை நான் வந்து பாத்தீங்கன்னா கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய சவால்களை வந்து பாத்தீங்கன்னா எதிர்கொள்றாங்க உங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சவால்களை வந்து பாத்தீங்கன்னா எதிர்கொண்டவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் அந்த துறை சார்ந்து இருக்கிறது இல்லை உங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த வழிமுறை வந்து தெரியறது இல்லை உங்களுக்கு வந்து அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அந்த குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்க வைக்கிறாங்க கடன் வாங்குறாங்க செலவு பண்றாங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு வழிகாட்ட முடியல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீ ப்ரீமெச்சூர் பேபி அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் உங்க மனநிலை எந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இந்த குழந்தைய வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி உருவாக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல ஒரு மனநிலை இருந்திருக்கும் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் வளர வளர வந்து அவங்க திறமையை வந்து பாத்தீங்கன்னா வந்து மோல்டு பண்ண நீங்க ஒரு மோல்டாகி தான் வந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து அவர் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு நீங்க ஒரு முக்கியமான காரணமா இருந்தா கூட உங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையை நிறைய பெற்றவங்க எந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும் உங்களுக்கு வந்து அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க. இப்போ ப்ரீமெச்சூரிட்டி இருக்கும்போது 100 தான் வெயிட்டு, 100 தான் இருந்த அப்படி. அதுக்கு இங்க் பெட்டரில் தான் நாங்கள் வச்சுருந்தோம். ஒரு 6 மாதமா ஒரு லைட் ஃபோக்கஸ் லைட் வச்சு இங்க் பெட்டரில் தான் வச்சுருந்தோம். ரொம்ப என்ன சொல்கிறது, ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் போனீங்க அப்படின்னா மாதத்துக்கு 4 டைம் அட்மிட் ஆகும். எங்கள் தெரிஞ்ச போனாவே போதும், எங்கள் அப்துல்லா வந்துட்டு அப்படியே அப்போ அந்த அந்த பெட்டில் போய் படுத்துக்கோங்க. நாங்கள் அட்மிஷன் போட்டு வரதுக்கு முன்னாடியே போய் தங்கிக்குவோம். அதுக்கப்புறம் தான் நான் அட்மிஷனே போவேன். வந்தோடனே இப்போ அந்த பெட்டு உனக்கு தான் வச்சுருக்காங்கன்னு வாரத்துக்கு வாரம் அட்மிட் பண்ணோம். அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொன்னோம் அப்படி இல்லை கொஞ்சம் பெருசானோன்னா அவனுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் டாக்டர் அவருக்கு சொன்னது 15 நாள் டைம் கொடுத்தது. பையனுக்கு கொடுக்கும்போது 15 நாளுக்கு அப்புறம் தான் எது ஒன்று சொல்ல முடியும், அது முடியாதுன்னு சொன்னோம். நாங்களாம் உடஞ்சிட்டோம். பையன் பிறந்தது இப்படி ஆயிடுச்சு, அது குழந்தை நூண்டா இருக்கு, இவங்களா உட்காந்து அழுதுட்டு உட்காந்துட்டாங்க. குழந்தை இப்படி ஆயிடுச்சு என்னாச்சு, அது டாக்டர் வந்துட்டு 15 நாள் சொன்னோன்னா ரொம்ப உடைச்சிட்டாங்க. யாரும் ஒன்றும் சரியா இதே இல்லை. 15 நாளுக்கு அப்புறம் பையன் இருப்பானா இல்லையாங்கிறது ஒரு டவுட்லேயே தான் இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி ஆண்டவன் இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வரணுன்ட்டு அப்போ முடிவு பண்ணிட்டு அப்படி போல எங்களுக்கு தெரியல. நாங்கள் அப்படியே கொஞ்சம் இது பண்ணி பார்த்தோன்னா 15 நாள் தாண்டி 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். 1 மாதம் கழிச்சுன்னு நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு சரி நீங்கள் அங்கேயே ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியாது சொல்லிவிட்டு செலவு ஒன்று இருக்கு இல்லைங்க, ஹாஸ்பிட்டல் செலவுன்னு அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் சரிங்க என்ன பண்ணோம்னா அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஃபோக்கஸ் லைட் எல்லாம் வச்சு ஹீட்லேயே வச்சுக்கணும் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே எப்படி பண்ணணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி குழந்தைய கொண்டு வந்து நாங்கள் வீட்டில் வச்சு தான் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு வாரம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பையனை அட்மிட் பண்ணி உடம்பு செல்லம் போயிடும். கொஞ்சம் இது வந்து அப்படின்னா இதாயிடும். அப்படி கொஞ்சமாக கொண்டு போய் காமிச்சு அதுக்கப்புறம் தான் வந்தோம். இப்போ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது பையனுக்கு இருக்கல சின்ன குழந்தையில இருக்கும்போது ஸ்ட்ரோக் இருந்திருக்கு. அது எங்களுக்கு தெரியல. குழந்தை அழுகிறது பண்ணுறதுன்னு அப்படின்னா இவனுக்கு குழந்தையில ஸ்ட்ரோக் வந்ததுன்னா அந்த பிஞ்சு குழந்தையில ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா என்ன தெரியாது. அப்போ பார்த்தேன் அப்படின்னா இந்த கை கால் இந்த கண் ஒன் சைடு அவனுக்கு எஃபெக்ட் ஆயிடுச்சு. அப்போ எஃபெக்ட் ஆனவொன்னா அதுக்கப்புறம் பண்ணோன்னா பின் நாங்களும் பார்த்தா மண்ணில் நிற்க வச்சு சின்ன குழந்தைகள் போய் எண்ணெய் தேய்க்கிறது இது பண்ணுறது எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தோம். அது அப்படியே தான் இருந்துச்சு. எனக்கு பார்த்தா கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் கொஞ்சம் நிலத்தில் தேய்ச்சி நடந்துட்டு இருந்தான். பின் அதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு உட்காந்தோடனே நாங்கள் என்ன நடக்கலை பிடிச்சி நடக்க வச்சு வீல் சேரில் வச்சு இதில் நடக்க வச்சு பார்த்தோம் ஸ்டாண்டில். பின்ன சின்னதில் ஓரளவுக்கு நடந்துட்டு இருந்தான். திருநெல்வேலியில் ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னு ஒரு நடந்துட்டு இருந்தார். அது ட்ரீட்மெண்ட் கொடுத்தது அவர் தவறிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் அங்கே இல்லையேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நடந்துட்டு இருந்தா அப்படி. இப்போ என்னாச்சு கொஞ்சம் உடம்பு போட்டவுடனே சாப்பிட்டு வயசு வரும்போது அந்த வரும்போது சொன்னாங்க அவங்க பெருசாகும்போது கொஞ்சம் இதாகிடும், அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கன்னு. அதுக்கு நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் உடம்பு ஏறினால கொஞ்சம் இதாகிடுச்சு, நடக்கிறது ரொம்ப தூரம் சிரமம். கையை பிடிச்சா நடந்துக்குவான், பண்ணிக்குவான், எல்லாம் பண்ணிக்குவான், சாப்பிட்டுக்குவான். நம்ம வீடுன்னு அப்படின்னா அவன் போகிற ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே அவனே எல்லாமே பண்ணிக்குவான். வெளியே எடுத்துங்கும் போது இப்போ டெல்லிக்கே நாங்கள் போனோம்.
அங்கே போகும்போது ஒரு 35 நாள் 36 நாள் தங்கணும். ஒரு 5 நாள்ல அவனுக்கு சொல்லலாம் இப்படி இப்படி போய் இப்படி இப்படி வந்துடுறேன்னு அப்படின்னா செட் ஆயிடும். அவனுக்கு புது இடம் போனோம்னா அது செட் ஆகிருக்கு, அது ஆட்டோமேட்டிக்காக அது அந்த இதுக்கு அடாப்ட் ஆயிடுவான். இப்போ நம்ம வீடுன்னா பிரச்சனை இல்லை, அவனே எல்லாமே அவனோட வேலையெல்லாம் அவனுக்கு குளிச்சுக்கிறது எல்லாமே ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு அவனே வந்துடுவான். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. என்ன நமக்கு அவனுக்கு என்ன இதுங்கிறது நம்ம பின்னாடி பேக் போனால் இருந்தாவே போதும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சொல்லி கொடுத்து நம்ம நாங்கள் இதில் கொஞ்சம் இழந்தது கொஞ்சம் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து மேரேஜுக்கு போக மாட்டோம். போனது இல்லைனாங்கன்னா கம்மி, ஒரு ஆள் பார்த்துக்கணும், ஒரு ஆள் மேரேஜுக்கு போகணும். ஏதோ வெளியூருக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா மேக்சிமம் எங்கள் அம்மாவை அனுப்பிச்சுட்டுருவேன், நான் போக மாட்டேன். நான் பார்த்துக்குவேன், நான் எண்ணெய் தேய்ச்சி கூட்டு போகிறதுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இவங்க மேரேஜுக்கு போயிட்டு வருவாங்க பண்ணுவாங்க. அப்படி நான் எங்கேயாச்சும் போக வேணும் வெளியூருக்கு நான் போகிற மாதிரி இருந்தேன் அப்படின்னா இவங்க அம்மாவை விட்டுட்டு நான் தனியாக போவேன். நாங்கள் 2 பேரும் சீக்கிரம் சேர்ந்து போக மாட்டோம். லோக்கலில் போய் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம், இப்போ பெருசான பின்னாடி தான் எங்கள் பக்கத்தில் எங்கேயாச்சும் போய் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னா நாங்கள் இவன் உட்காந்துக்குவான். இப்போ பார்த்துக்கலாம், அவனே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவனே வந்துடுவான். வீட்டில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இப்போதான் நாங்கள் போய் அவரே பண்ணிக்குவாங்க. மேலே இருந்துச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுவோம். அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களே எல்லாமே வீட்டில் தகுந்த செட்டப் பண்ணியிருக்கு. அதனால நான் இப்போதான் நாங்கள் இதுக்குள்ள மேரேஜோ இல்லை யாராச்சும் இருந்தாலோ போகிறதுன்னு அப்படின்னா இப்போதான் நாங்கள் 2 பேர் தான் சேர்ந்து போகிறது. இப்போதான், ஃபர்ஸ்டெல்லாம் போனதே இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறது, டூரும் கூட ஜாஸ்தியாக அந்த அளவுக்கு சுற்றினதும் இல்லை. எல்லாம் சொல்லுவாங்க டூருக்கு போனாங்க அது பண்ணாங்கன்னு. இவனை தூக்கிட்டும் போக முடியாது, போய் போனால் இவனையும் போய் பண்ணவும் முடியாது. அதனால நாங்கள் கொஞ்சம் அந்த விஷயங்களெல்லாம் நாங்களாம் கொஞ்சம் இழந்துட்டோம். நம்ம போகிறதுக்கு வரக்கு எல்லாம் சிரமம்தான். எல்லாம் சொந்த கேட்டையும் நிறைய இது பண்ணியிருக்கிறோம், எல்லாமே பார்த்துருக்குறோம். எல்லாம் தாண்டி தான் நாங்களும் வந்திருக்கோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைகளை வந்து வளர்க்குறதுக்கு அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுகதுக்கங்களை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட சுகதுக்கங்களை இழந்தாதான் இதை வந்து பண்ண முடியும். ஆமா, கண்டிப்பா. 2வது அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து சமுதாயத்துல நடக்கிற புறக்கணிப்புகள், அவமானங்கள், ஏளனங்கள். ஏன்னா இதுலதான் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டக்குனு கீழே விட்டுறாங்க. பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னா கடவுளின் குழந்தை மாதிரி வந்து நல்லா பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா வசதியும் வந்து பேரண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு நிராகரிப்பு, ஒரு ஏளனம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமானப்படுத்தும் போது வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து உடஞ்சு போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு பேரண்ட்ஸ் முதல் ரெடி ஆகுது அவங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸ் ரெடி ஆகலாம், அந்த குழந்தைகள் என்ன ஆகுதுன்னா மன ரீதியாவே ஒரு பாதிப்பு அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்களும் அவங்க திறமையை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிறது இல்லை அவங்களுக்கு வந்து. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைலாம் நீங்க மிக பெரிய கடினமான சூழ்நிலைலாம் தாண்டி தான் வந்திருக்கீங்க அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு. அப்ப இந்த மாதிரி பேரண்ட்ஸ்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுக்கு வந்து? ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதனை படைச்சக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குடிமகனை உருவாக்கியிருக்கீங்க. ஐஏஎஸ் ஆபிசர் அப்படிங்கிறவரை ஒரு நல்ல குடிமகனை உருவாக்கியிருக்கீங்க உங்களுக்கு. அவரை பத்தி அவரை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்களையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு. இந்த பேரண்ட்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுக்கு? நான் என்ன எல்லாம் இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாத்தோட குழந்தைங்க நல்லா படிக்கும். இறைவன் உன்னை படிச்சனா உன்னை கொடுப்பான். இந்த குழந்தைங்களுக்கு மாற்றுத்திறனாளிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மாற்றம் தான் இருக்கும். இதுல ஒருத்தருக்கு கைகளில் ஏதாச்சுன்னா அப்படின்னா பிரெயின்ல நல்லா இருக்கும், இன்னொன்னு பேசுறதுல இருக்கும், படிக்கிறதுல இருக்கும். இவன் பேசுவான், நல்லா பேசுவான். சின்னதுல இருந்து பேசும்போது நான் நல்லா எங்க அப்பா இருக்கும்போது அவருக்கு நல்லா குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அவருக்கு குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. அதனால இவனை வச்சு மடியில உட்கார வச்சு சொல்லி 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 கொடுத்துட்டு இவனுக்குலாம் 1.5 வயசு 2 வயசு கூட இல்லை, 1.5 வயசுல இல்லை, எல்லா ஓல்டு லெவல்ல இருக்க அத்தனை தலைவர் பேர்ல இருந்து பிளாகோட பேர்ல இருந்து எல்லாமே கண்டுபிடிச்சிருவான். 1.5 வயசுல அவன் அந்த அளவுக்கு ஐக்கியூ நல்லா இருக்கு. அதனால அந்த அளவுக்கு இது பண்ணாங்க. அப்பவே எல்லாத்துக்கும் தெரியும் குழந்தை நல்லா இவன் 1.5 வயசுலயே எந்த அளவுக்கு சொல்றது. இந்த சமுதாய புறக்கணிப்புகளை வந்து மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்ல, நார்மலா இருக்கிற குழந்தைகளோட பேரண்ட்ஸும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும் உங்களுக்கு. அதை எப்படி வந்து பாத்தீங்கன்னா புறக்கணிச்சுட்டு தனக்கான வாழ்க்கையும் தன்னோட குழந்தைகளுக்கான வாழ்க்கையும் அவங்களுக்காக வடிவமைச்சுக்கணும் அப்படிங்கிறத உங்க அனுபவம். அதான் இந்த குழந்தைய இப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இப்போ நல்லா படிக்கலாம் பண்றேன்னா இவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி அதில் சேர்த்து விட்டோம். போய் மெடல் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஸ்கூல் சார்பாக போவான், போய் நிறைய மெடல் எல்லாம் வாங்கிட்டு வருவான். பின்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுக்குள்ள இவனோட ஐக்கியூ நல்லா இருக்கு, இவன் நல்லா படிக்கிறான், இது பண்றான்னா அதுக்கு தகுந்த மாதிரி இவனுக்கு வெளியில போக முடியாது. படிப்பு தான் அது, படிப்புக்கு உண்டான எல்லாருமே அதுக்கு அவனுக்கு உண்டான எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தனால அவனுக்கு உட்காந்து படிச்சது. அந்த
புறக்கணிப்புகள் வரும்போது நீங்க உங்களை எப்படி ரெடி பண்ணிக்கிட்டீங்க? இதே மாதிரி மத்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் மத்த பேரண்ட்ஸுக்கும் இந்த சமுதாய புறக்கணிப்புகள் வரும்போது அவங்கள எப்படி ரெடி பண்ணிக்கணும்? ஏன்னா இது வந்து உங்களோட அனுபவத்துல இருந்து தான் சொல்ல முடியும் உங்களுக்கு வந்து. புறக்கணிப்பு இருந்துச்சு. இப்போ ஒரு மேரேஜ்க்கே போனோம் அப்படின்னா குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து விளையாடும், என் பையன் மட்டும் தனியா உட்காந்துட்டு இருப்பான். அப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கும்? சங்கடமா தான் இருக்கும். அதனால நிறைய கல்யாணத்துக்குன்னு அப்படின்னா நான் வரல போங்கப்பான்னு. என்னடா இவன் போகும்போது ஏன்னா இன்னும் நடக்கலையா, நீ இன்னும் நடக்கலையா, எப்படா நடப்ப, நீ என்ன நல்லா நடக்க வை, நல்லா ஓட வை, அப்படி எக்ஸசைஸ் பண்ண சொல்லு, அது பண்ண சொல்லுன்னு கல்யாண மண்டபத்துல வந்துட்டு அட்வைஸா வரும். அப்ப இவன் கேட்டு கேட்டு என்னாச்சு, அது என்னாச்சு, இவன் ஒரு கட்டத்துல என்னாச்சு, இவன் கல்யாணத்தையே வர தவிர்க்க ஆரம்பிச்சிட்டான். நான் போனேன் அப்படின்னு நான் என்ன போறது, நான் வரல, நான் போனேன் ரீதியா வந்து அவரை மாற்றத்தினாலே ஏத்துக்கல. நான் நல்லாதான் இருக்கேன், உங்களுக்கு நான் நல்லா வந்துருவேன், நீ நடக்கலையா, ஏன் நடக்கல, இப்படியே உட்கார வச்சுட்டே என்ன, எப்படி உட்கார வை, நடக்க வை, இது பண்ணு அது பண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு கட்டத்துல என்னாச்சு, வெளியில வர மாட்டேன்ட்டான். நானே வீட்டுல முடங்காமச்சு. நான் அந்த கதையே ஆகாது, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு யார் என்ன சொன்னாலும் சரி நீ கிளம்பி வான்ட்டு இவங்க பஸ்ல ஏற்றி விட்டுருவேன். நான் வண்டியில உட்கார வச்சுட்டு இவனை கூப்பிட்டு நேரம் மண்டபத்துக்கு வந்துடுவேன். இல்லாட்டி நான் இவங்களை கொண்டு போய் மண்டபத்துல விட்டுட்டு வந்து ரெண்டாவது வந்துட்டு இவனை கூப்பிட்டுட்டு மண்டபத்துக்கு வருவேன். கல்யாணத்துக்கோ எந்த ஒரு ஃபங்க்ஷன் போறதுதான் இருந்தாலும், அக்கா வீட்டுக்கோ இல்ல அண்ணன் வீட்டுக்கோ யார் வீட்டுக்கு போற மாதிரி இருந்தாலும் இவனை இங்க விட்டுட்டு போகவே மாட்டேன். நான் வலுக்கட்டாயம் தூக்கி வண்டியில் தூக்கி போய் உட்கார வச்சுட்டு கொண்டுட்டு போயிடுவேன். ஆனா என்ன போகும்போது அந்த ஃப்ரீ அட்வைஸுங்கிறது மாதிரி பேச்சுல நிறைய பேர் காயப்படுத்திருக்காங்க. நிறைய காயங்கள் வரும், கண்டிப்பா வரும். காயங்கள் படாம ஒண்ணும் ஆகாது. அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டோம். நான் எதுனா இது எங்களுக்கு தெரியும், பையன் என்னோடது இப்படிதான், இதுக்கு மேல பண்ண முடியாது, இது ஆகாது, இப்படி செஞ்சதான் இவன் ஆகும், சரி இவனுக்கு இது இல்லைன்னா வேற ஆகும், இப்படி நாங்க முதல்ல செட் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இது பண்ணணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, வருவாங்க பாக்குறவங்களுக்கு என்ன மாசத்துக்கு ஒட்டையும் வராங்க, இல்ல வருஷத்துக்கு ஒட்டையும் பார்ப்பாங்க, அட்வைஸ் ஃப்ரீ அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நாங்க டெய்லி நாங்க தான் இருக்கிறோம். நம்ம இருக்கும்போது அவனை யாரோ என்னமோ சொல்லிட்டு போ, உன்னோட போக்கஸ்ல நிக்குது. படிப்பு விஷயத்துலயும் நிறைய பேர் சொன்னாங்க, படிக்க வைக்க வேண்டாம்னு சொன்னாங்க. நீ சும்மா அலைஞ்சிட்டு இருக்கிற, நீ இது போட்டு உன் பொழப்ப பாரு, புள்ள இருக்கிற, அதெல்லாம் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்ததுதான் செஞ்சு. புள்ள இருக்க, வயசு புள்ள இருக்க, அவளை கூப்பிட்டு போயிட்டு நீ இவனையே பார்த்துட்டு இருந்தா அவளே எப்ப பாக்குறது, நாளைக்கு அவளுக்கு நான் காரியங்கள் இருக்க, நல்ல காரியங்கள் எல்லாம் இருக்க, அதுக்கெல்லாம் நீ சேர்த்தணும் பண்ணணும், எது இருந்தாலும் நீ இப்படியும் உனையே பிடிச்சி தூங்கிட்டு இருப்பியான்ட்டு திட்டி இருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை, நான் பண்ணிக்கிறேன், இது பண்ணிக்கிறேன், அது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தவிர்த்துட்டு தட்டி கழிச்சுட்டு என் பையனுக்கு உண்டான இதுதான் பண்ணிருக்கேன். எல்லாம் வரும், திட்டம் செய்வாங்க, முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க, பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க. அதெல்லாம் நாங்க காதுல வாங்கினோம் அப்படின்னா நாங்க அங்கேயே முடங்கிடுவோம். அப்ப நாங்க முடங்கினோம் அப்படின்னா பையனுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க அதெல்லாம் உடச்சு தள்ளிட்டு பையனையும் நம்ம இது தள்ளிட்டு போனோம் அப்படின்னா, இப்ப என்ன சொன்னது, சொன்ன வாயெல்லாம் திரும்பிடுச்சு. இப்ப என்ன அப்படின்னு என் பையனோட ஸ்டேட்டஸ் தான் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இறைவனும் மாற்றிட்டான். இதுல வந்து நீங்க சொல்றதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, புறக்கணிப்புகளையும் வந்து பாத்தீங்கன்னா ஏளனங்களையும் வந்து அவமானங்களையும் தோல்விகளையும் வாய்ப்புகளை எடுத்துக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்க மாற்றத்தினாளி சொல்லி இந்த புறக்கணிப்பை நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க உங்களையே மாற்றத்தினாலியில மாத்திக்கிறாதீங்க உங்களுக்கு வந்து. ஏன்னா நம்ம மனசு மாற்றத்தினாலே நம்ம ஏத்துக்கிச்சு அப்படின்னா எந்த முன்னேற்றமும் நம்ம உருவாக்க முடியும் உங்களுக்கு வந்து. அப்ப நல்லா இருக்க பேரண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊரு சொல்றது உலகம் சொல்றது எல்லா அவமானங்களையும் வந்து பார்த்தா உங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாற்றத்தினாலையும் அவங்கதான், அதுக்கப்புறம் தான் அவங்க குழந்தை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. அப்ப இதை உடைச்சு நீங்க ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் வெளியே வாங்க. உங்களுக்கு வந்து நீங்க என்ன போக்கஸ் பண்றீங்களோ, உங்க குழந்தைகளை எப்படி கொண்டு வரணும் விரும்புறீங்களோ, உங்க குழந்தை எந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா திறமையா இருக்குது உங்களுக்கு, அதை நோக்கி வாய்ப்புகளை தேடி ஓடுங்க. உங்களுக்கு வந்து அதை கண்டுபிடிங்க. உங்களுக்கு வந்து அதை கண்டுபிடிச்சு உங்க குழந்தைகிட்ட கொடுங்க. உங்களுக்கு வந்து உங்களோட சிறப்பா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி உங்களுக்கு அதுல சாதனை படைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்ல தருணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த விஷயமா இருந்தாலும் பொருளாதாரம் அவங்களுக்கு வந்து நீங்க இந்த 25 வருஷமா வந்து பொருளாதார ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலை உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுற எல்லா ஃபேமிலிக்கும் அது இருக்கும். மாற்றுத்திறனாளி ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இருக்கும் அவங்களுக்கு. அப்ப இந்த சூழ்நிலை வரும்போது என்னைக்காவது ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயம் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா வேஷாம வந்து அவங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம், இல்ல வந்து நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி கடையை வச்சு கொடுத்துங்க, மாற்றுத்திறனாளி வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து ஏதாவது வியாபாரம் பார்த்து. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பையன் வந்து பார்த்தா இப்படி எப்படி வர போறாரு அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நெகட்டிவ் கமெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து. அப்போ பொருளாதாரமும் சேரும் போது ஒரு சில டயத்துல நம்மளுக்கே நம்ம மேல வந்து பார்த்தா ஒரு அவநம்பிக்கை வந்துருக்கும் உங்களுக்கு வந்து.
இவங்க சொன்னது கரெக்டா இருக்குமோ உங்களுக்கு, நம்ம இப்படி பண்ணியிருந்துக்கலாமோ, தேவையில்லாம இப்படி கஷ்டப்பட்டுட்டோமோ உங்களுக்கு அப்படிங்கிற எண்ணம் என்னைக்கா ஒரு நாள் உங்களுக்கு தோணி இருக்கா உங்களுக்கு? அந்த தோணுன எண்ணமா இருந்தா அதை எப்படி நீங்க மாத்திருக்கீங்க உங்களுக்கு? ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது எல்லாத்துக்குமே வரக்கூடிய, நானா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வரத்தான் செய்யும். இப்ப என் பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் சில தவறுகள் பண்ணும்போது இதை திட்டிகிட்டே இருப்பாங்க. சொசைட்டி வந்து அதோட அதிகமா திட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. அப்ப என்னோட இலக்கை நோக்கி ஓடும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணிடும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சில டயத்துல பையன் வந்து தவறான முடிவுல வந்து தவறான பாதைக்கு போயிட்டு இருக்கானோ, சொசைட்டி சொன்ன மாதிரி இவன் தப்பா வந்துருவானோ உங்களுக்கு அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா எனக்கே ஒரு நாள் தோணும் உங்களுக்கு வந்து. ஏன்னா கோயாபிள்ஸ் பழமொழி மாதிரி தான், பொய்யை திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையா வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிரும் உங்களுக்கு வந்து. எனக்கே அந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு மாற்றுத்திறனாளிக்கு திரும்ப திரும்ப அவங்க சொல்லத்தான் செய்வாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அந்த டயத்துல உங்களுக்கு என்னைக்கா தோணி இருக்குதா? அந்த தோணின எண்ணங்களை நீங்க எப்படி மாத்திக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களை நீங்க ரெடி பண்ணீங்க? இல்ல இவனுக்கு கேட்கும்போது பசங்களே வந்து சொந்தக்காரங்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வெளியே சொல்லியிருக்கிறாங்கன்னு வைங்க. அப்துல்லா படிக்கிறான், படித்து கொண்டே இருக்கிறான், படித்து கொண்டே இருப்பான்னு. படிச்சுட்டு இருக்கிறான், ஒரு வேலைக்கு போறதில்ல, பண்றதில்ல. பையன் 25 வயசு ஆயிடுச்சு, சம்பாதிக்கிறது இல்ல அந்த அளவுக்கு படிக்கிறான், படிச்சுட்டே இருக்கிறான் மாதிரிதான் மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லினாங்க. ஒருத்தர் பெட்டி கடை வச்சு கொடுக்க சொல்லிட்டாங்க. ஒருத்தருக்குலாம் ஏதாச்சும் ஒரு ஆவின் புத் மாதிரி ஒரு கடையை வச்சு அவனுக்கு வச்சுட்டு மாற்றுத்திறனுக்கு உண்டான அதுதான் எல்லாத்தோட மைண்ட் செட் அப்படித்தான் போகும். மாற்றுத்திறனா ஒரு கடையை வச்சு கொடுத்துருங்க, ஒரு கடையை வச்சு கொடுத்துட்டா அவங்க கடை அவன் லைஃபை பார்த்துக்குவான்ட்டு. அவனுக்கு படிக்க வைக்கணும், அவனுக்கு உண்டான அவனோட ஸ்கில் என்னன்னு தெரிஞ்சு அதுல இருந்து என்னன்னு தெரியணும். அந்த எண்ணமெல்லாம் மேக்சிமம் இருக்காது. சமுதாயமும் அதே மாதிரி அந்த மைண்ட் செட்டை தான் பார்க்கும். பையன் நடக்கிறது இல்லையா, படிக்கிறது இல்லையா, இவனுக்கு பிடிச்சிட்டு நீ எதுக்கு, நிறைய பேர் சொன்னாங்க காலேஜுக்கு இவ்வளவு தூரம் போயிட்டு வந்துட்டு எதுக்கு நீ வேஸ்ட் பண்ணிட்டு பேசாம ஒரு கடையை வச்சு கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு படிச்சுட்டு போட்டோம். இந்த மாதிரிதான் எங்களுக்கு சொல்லி 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 சொல்லிதான் எங்களுக்கு அந்த அப்படியே ஒவ்வொரு டைம் அது என்ன ஆச்சு எங்களுக்கு அது என்ன மைண்ட் செட்ல மனசோர்வாகும். கண்டிப்பா எல்லாத்துக்கும் வரும். சிச்சுவேஷனை நீங்க எப்படி வந்து எதிர்கொள்றீங்க உங்களுக்கு? அதுல இருந்து நீங்க எப்படி வெளியே வர்றீங்க? ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டைம் உங்களுக்கு கண்டு. ஏன்னா அதுல இருந்து வெளியே வந்தா தான் நீங்க அவரை உருவாக்க முடியும் உங்களுக்கு கண்டு. அப்ப அதை எப்படி வந்து நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? அவனுக்குலாம் அவனோடது பார்க்கும்போது நான் படிக்காமப்பா, நான் படிச்சுக்குவேன், நான் இப்போ எனக்கு மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும். யார் என்ன சொன்னாலும் சரி நீங்க கேட்காதீங்க, நீங்க எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா, எனக்கு சப்போர்ட் மட்டும் நீங்க பண்ணுங்க. யார் என்னமோ சொல்லிட்டு போட்டோம், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நான் படிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது நான் என்ன படிக்கிற பையனேன்னு சொல்லும் போது சப்போர்ட் தான் அவன் போட்டோம். ஒன்னு அவன் ஒரு சில குழந்தைக்கு படிக்க சொல்லி எல்லாம் கொடுத்து படிக்க மாட்டாங்க. மேக்சிமம் இவனால செலவுங்கள் இருக்கு, இருந்தாலும் தேவையில்லாத செலவு இன்னைக்கு வரைக்கும் பண்ணதில்லை. ஒண்ணு புக்ஸ் வாங்கணும், இல்லாட்டினா ஏதோ வீடியோ போன்ல வந்துச்சுன்னா எனக்கு இது தெரியல இது இல்லை, எல்லாமே எஜுகேஷன் சம்பந்தம் மட்டும்தான் செலவு நான் பார்த்துருக்கேன். தவிர அது போக மெடிக்கல் செலவு இருக்கு. அந்த மெடிக்கல் செலவு எஜுகேஷன் 2 செலவு தான் இவனுக்கு பண்ணியிருக்கேன். தவிர பெருசா செலவு நான் பண்ணல. இங்க போக வர இந்த மாதிரி செலவுகள், வீட்டோட செலவு, எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் வரும்போது எப்பயுமே நான் அப்ப கேட்ட அதே கொஸ்டின் தான் உங்களுக்கு. மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு மனத்தடை வரும். உங்களுக்கு இதை எப்படி சமாளிக்க போறவங்களுக்கு, பையன் இந்த கனவுல வந்துட்டாப்ல, உங்களுக்கு நம்மகிட்ட பொருளாதாரம் இல்லை உங்களுக்கு, இதை தாண்டி எப்படி வரப்போறோம், அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? இதை வந்து எல்லா பேரண்ட்ஸும் எப்படி தாண்டி வரணும்? தாண்டி வரணும்னு அப்படின்னு ஏன்னா எல்லா டயத்துலயுமே உங்களோட பொருளாதாரம் நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க, 200 ரூபாய் பெட்ரோல் போட கூட எந்த காசு இருந்தது கிடையாது உங்களுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா காலேஜுக்கு லீவே போடாத ஒரு பையனை வந்து பாத்தீங்கன்னா நான் லீவ் போடக்கூடிய சுச்சுவேஷன் நானே உருவாக்கி கொடுத்துட்டேன். ஏன்னா என்னட்ட பொருளாதாரம் கிடையாது உங்களுக்கு. அந்த மாதிரி டயத்துல உங்க மனநிலை எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த மனநிலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பெத்தவங்களா நீங்க எப்படி வெளியே வரணும் உங்களுக்கு? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து பிரச்சனை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. இதை நீங்க சமாளிச்சு வந்து வெளியே வர்றதுதான் வந்து கஷ்டமான விஷயம். ஏன்னா குழந்தைக்கு தெரிஞ்சா கூட எல்லா விஷயமே குழந்தைக்கு அவங்க நாலேஜுக்கும் அனுபவத்துக்குள்ள அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியாது உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு. இது நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு. இதுல இருந்து நீங்க எப்படி வெளியே வர்றீங்க? வெளியில வந்ததுன்னு அப்படின்னா எனக்கு இது பொருளாதார பிரச்சனை பயங்கரமா இருந்துச்சு. ஒண்ணு கடன் வாங்கிட்டேன், கொஞ்சம் பேர்த்துட்டு கடன் வாங்கினேன். ஒரு சில நல்ல உள்ளங்கள் இருக்குல்ல, அவங்க கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணாங்க. அவங்க பேர் சொல்லல, ஏதோ 2-3 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பையனுக்கு படிக்க புக்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க, புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு. ஏதோ ஒரு புக்குங்கும் போது ஒரு 3000 ரூபான்னு அப்படின்னா ஒரு 2-4 புக்கு வாங்கினா ஒரு 3000 ரூபா ஆகிடும். நம்ம வீட்டோடது பார்க்கறதா, பையனோடது பார்க்கறதா, பிள்ளையோட செலவு பார்க்கறதா, பிள்ளையும் நல்லா படிச்சுட்டு இருக்கிற பிள்ளை அந்த அவளோட செலவு பார்க்கறதா, எல்லா செலவும் பார்க்க வேண்டியிருக்கும்போது ஒரு சில இதுக்கு நம்ம போய் நம்மளே பையனை
போய் தனியாக போய் பேசி கொஞ்சம் என் பையனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டெல்லாம் சொல்லி அவங்களும் கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அது ஹெல்ப் பண்ண அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. இன்னொன்று கடன், இன்னொன்று நம்ம உட்காந்து வேலைன்னு வந்துச்சுன்னா அப்படின்னா உட்காந்து நைட்டு பகல் உட்காந்து வேலை செஞ்சிருவேன், பார்த்துட்டு இருக்க மாட்டேன். சோறு தண்ணி இல்லைனாலும் சரி உட்காந்து வேலை செஞ்சு அது வந்துச்சுன்னா அந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்துட்டு என்ன நிவர்த்தி பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருப்பேன். தவிர சும்மா உட்காந்துட்டு இதெல்லாம் இருக்கல. நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனவு இருக்குது உங்களுக்கு. அந்த கனவை சுற்றி பயணம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடங்கல்கள் இருக்குது உங்களுக்கு. இந்த தடங்கல்களை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தாண்டி வந்தா தான் அந்த குழந்தைக்கான ஒரு நம்பிக்கையை நம்ம விதைக்க முடியும் உங்களுக்கு வந்து. அதுக்கு எங்கெல்லாம் ஒரு தேடல்கள் நம்ம உருவாக்க முடியுமோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம தேடும். அது பிளஸ்ஸா வருதா மைனஸா வருதா நமக்கு தெரியாது. ஆனா முயற்சியை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிடுவோம் உங்களுக்கு. பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து சின்ன சின்ன வெற்றிகளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி அந்த பூ மாதிரி கோக்குறீங்க, ஒரு மாலை மாதிரி கோர்த்து வந்து பாத்தீங்கன்னா பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாலையா வந்து பாத்தீங்கன்னா நீங்க போறீங்க உங்களுக்கு. அப்ப இங்க நிறைய பேரண்ட்ஸ் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கனவுகளை தேடும் போது வந்து பாத்தீங்கன்னா அவமானமும் வரும், தோல்வி வரும், ஏளனமும் வரும் உங்களுக்கு, ஏமாற்றமும் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்க கடக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை தயார்படுத்திக்கோங்க. உங்களுக்கு வந்து தயார்படுத்திட்டு அந்த தேடலை நோக்கி ஓட ஆரம்பிங்க. உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதை பிடிச்சி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வாங்க அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு. இன்னொன்னு குழந்தைங்களுக்கு பெற்றோர் நான் கஷ்டப்பட்டேன், இனி என் குழந்தை கஷ்டமே தெரியாதமா வளர்த்தணுங்கிற மைண்ட் செட்ல தான் நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. என்னுடைய கஷ்டம் நான் கஷ்டப்பட்டாச்சு, இனி என்னோட குழந்தை அந்த கஷ்டப்படக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும், அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்ட்டு. நான் காசு ஒரு டைம் என்கிட்ட காசு இருந்தாலும் கேட்டது நான் வாங்கியே தர மாட்டேன். ஒரு 4-5 டைம் கேட்கணும். என்ன காரணம்? அது காரணம் என்னென்ன அப்படின்னா, ஒரு பொருள் கேட்டோன்னு கிடைச்சேன்னு அப்படின்னு அது என்ன, அதுக்குண்டான அதிக மதிப்பு இல்லாம இருக்கும். அது கேட்டோன்னா கிடைச்சது என்ன அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அதோட இது இருக்காது, கஷ்டமே தெரியாது. இப்ப நான் படுறேன் கஷ்டம் எனக்கு அப்படின்னா என் பையனும் சரி என்னோட கஷ்டம் புரிஞ்சுதான் வந்துட்டான். அதனால மேக்சிமம் அவன் காலேஜ் எம்ஏ படிச்சுக்கும் போதே அவனுக்கு பேக்கெட் மணி இப்ப இருக்க சின்ன எல்கேஜி குழந்தை ஒரு 5வது குழந்தைக்கு 50 ரூபா எல்லாம் கொடுக்குறாங்க. நான் போன வருஷம் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நிப்பாட்டியிருக்கிறான். 2 வருஷத்துக்கு முன்னாடியும் கூட கொடுத்தது எப்போ நான் எவ்வளோன்னு அப்படின்னா 20 ரூபா 30 ரூபா தான் கொடுத்துருக்கேன் பேக்கெட் பண்ணின்னு. அது அங்கே போய் ஏதாச்சும் இருக்குல்ல, ஈவினிங் ஏதாச்சும் காஃபி ஏதாச்சும் சாப்பிடணும், பூஸ்ட் ஏதாவது குடிப்பாங்க, சின்ன சின்ன தேவைகளுக்கு மட்டும் அதுக்கு மட்டும் தான் கொடுப்பேன். அப்படி அது ஏதாச்சும் 2 நாள் இன்னைக்கு தான் இல்லைன்னா பையன்கிட்டயே கடன் சொல்லி இருக்கிறேன், இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்க்கலாம், ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் கொடுத்துருவேன். சனி ஞாயிறு லீவு, திடீர்னு சனிக்கிழமை வச்சுட்டு 30 ரூபா, இன்னைக்கு ஒரு 30 ரூபா தரணுமான்ட்டு சொல்லிட்டு நான் சிரிச்சிட்டு போவேன். அந்த மாதிரி காசுகள் இது பண்ணேன். இப்போ இருக்க எல்லா குழந்தைங்களும் 100-200 கொடுக்குறாங்க. அந்த கஷ்டத்தை வளர்த்தணும். இன்னொன்று பையன் படிக்கிறான் அப்படின்னா ஒரு ப்ரைஸ் வாங்கினேன், நான் என்ன சொல்லிடுவேன், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தானா அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வாங்கினதுக்குன்னே ஒரு 10-20 ரூபா கொடுத்துருவேன். ஷீல்டு வாங்கிட்டு ஷீல்டு வாங்கினேன் அப்படின்னா இதுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தேன்னா அதுக்கு ஷீல்டு வாங்கினேன் அப்படின்னா ஒரு 20 ரூபா கொடுப்பேன். 30 ரூபா அவன் கிடைக்கணும். அப்போ அவனுக்கு இங்கே போகணும், படிக்கணும், பார்க்கணும், ஷீல்டு வாங்கணும். ஷீல்டு வாங்கினா எனக்கு ஒரு மணி கிடைக்கும். அது அந்த மைண்ட் செட்ல அந்த குழந்தைங்க வரும். அது இன்னைக்கு வரைக்கும் நான் அது பண்ணிட்டு இருக்கேன். என்னோட குழந்தைங்கள வேற சொந்தக்காரங்க குழந்தைங்களும் நல்லா படிச்சாங்க அப்படின்னா அவனுக்கு ஏதோ பேனாவோ அவனுக்கு பிடிச்சது ஏதோ இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு, நான் என் பையனுக்கு இல்லை வேற பையன் அது வாங்கி கொடுத்தேன்னா இப்போ அவங்க சொல்லுவாங்க, மாமா எனக்கு இது வாங்கி கொடுத்துருவாரு, நான் இது முடிச்சுட்டேன், நான் போய் மாமா கிட்ட சொன்னேன்னா எனக்கு வாங்கி கொடுப்பேன். நம்மளுக்கு சின்ன விஷயமா இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய வந்து பார்த்தா ஒரு ஊக்க சக்தியா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. ரெண்டாவது இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து தெரிஞ்சக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு கஷ்டத்தை முத காட்டி வளங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வசதியானவங்களா இருந்தாலும் சரி வசதி இல்லாதவங்களாலும் சரி, உங்களுக்கு வந்து நம்ம யாரு, நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து உருவானோம், உங்களுக்கு நம்ம வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா முறை எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து அதுல என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா வந்து பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத 100% வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்து கொடுத்து வளருங்க அப்படிங்கறத வந்து மிக முக்கியமான வந்து பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய வசதியான பிள்ளைகள் கேட்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து வெளியே விடும் போது ஒரு சின்ன தோல்வி வந்தாலும் அவங்க மனசு வந்து ஏத்துக்க மாட்டேங்குது. உங்களுக்கு நிறைய தவறான முடிவுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு வந்து. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கத்துக் கொடுக்கும் போது அவங்க யாருங்கிறது அவங்க ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கறது ஒரு முக்கியமான பாயிண்டா சொல்லியிருக்காங்க. இறுதியா வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நம்ம மம்மிக்குள்ள இருந்து சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒடிசால வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட விருது விழா வந்து பாத்தீங்கன்னா நடத்துறவங்களுக்கு அந்த டயத்துல வந்து சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓஏஎஸ் ஆபீசர், நம்ம இங்க ஐஏஎஸ் மாதிரி வந்து ஒடிசால வந்து ஓஏஎஸ் ஆபீசர், அவர் வந்து பார்வை மாற்றத்தினார், கண்ணு உங்களுக்கு வந்து சுத்தமாக தெரியாதோ ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு வந்து அவங்களும் இவங்கள மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஒரு கனவை உருவாக்கி உங்களுக்கு வந்து
நான் எப்படினாலும் வந்து பார்த்தீங்கன்னா OAS ஆபீசர் ஆகியே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப போராட்டம் பண்ணி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 25-30 வருஷம் போராடினாங்க. ஏன்னா அந்த டயத்துல வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா UPSC வந்து எந்த விதமான வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரமும் கொடுக்கல உங்களுக்கு வந்து. அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு எதுக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்துக்கு எதுக்க உங்களுக்கு வந்து அரசியல்வாதிகளுக்கு எதுக்க உங்களுக்கு வந்து சட்ட போராட்டம் பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா போராடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு கோர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு தீர்ப்பை வாங்குறாரு. உங்களுக்கு பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு UPSC வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும், உங்களுக்கு அவங்களுக்கும் பதவி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும்னு சொல்லி வந்து ஒரு தீர்ப்பு வாங்குறாரு. இந்த தீர்ப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா இருந்துச்சு உங்களுக்கு வந்து. அந்த ஐயாக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமைப்பு சார்பா வந்து பாத்தீங்கன்னா தேடி நம்ம ஒடிசால வந்து பாத்தீங்கன்னா விருது கொடுத்தவங்களுக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவரு தான் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் பார்வை மாற்றுத்திறனாளி OAS ஆபீசர். சார் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி இப்ப 2வது வந்திருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பார்வை மாற்றுத்திறனாளி OAS ஆபீசர். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் வாங்கி கொடுத்த தீர்ப்புக்கு பதில் பின்னாடி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வந்து பாத்தீங்கன்னா UPSC எக்ஸாம்ல மாற்றுத்திறனாளிகளை வந்து பாத்தீங்கன்னா வந்து சக்சஸ் பண்ணிருக்காங்க. வந்து இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து UPSC எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஆபீசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தங்கமான அருமையான மனிதர். உங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் சார் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நீங்க உருவாகிறது உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து சமுதாயத்துக்காகவும் மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் நீங்க உருவாக்கி உங்களுக்கு நீங்க கடவுளின் குழந்தைகள். கடவுள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஆசீர்வதிக்க முடியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆசீர்வாதம் வந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. உங்களுக்கு இன்னொன்னு நீங்க சொன்னீங்க பேசும்போது என் குழந்தைய வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வக்கீலுக்கு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து அவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜட்ஜ் ஆகிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அதாவது தெரிஞ்சும் தெரியாமலும் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து இந்த மாதிரி குழந்தைகளோட பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைண்ட் செட்டை தான் கொடுப்பாங்க. எதுக்கு இதை நான் சொல்ல வந்தேன்னா இந்த OAS ஆபீசர் பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் அதே சேம் சட்டம் தான் முடிச்சிருக்காங்களுக்கு. நாங்க விருது கொடுக்கும் போது அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் ஜட்ஜுக்கு வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கு. அவரோட மிகப்பெரிய எய்ம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 3 மாசத்துல என் பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ் போஸ்டிங் கிடைச்சிடும். உங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ் ஆகி வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவை வச்சு அவரும் அதே ஜட்ஜுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை படைக்க வச்சிருக்காரு. எங்களுக்கு என்ன இன்னொரு பெரிய பெருமை அப்படின்னா வந்து அப்துல்லா அப்ரித்தி வந்து பாத்தீங்கன்னா IAS ஆக்கி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல அவங்க பேரண்ட்ஸ் ஆனாங்க, அப்பா ஆனாரு. உங்களுக்கு இதுல உங்க குழந்தையாக்கிருக்கீங்களுக்கு நீங்க அதுல வந்து உங்க பொண்ணை வந்து ஜட்ஜ் ஆக்கிருக்காங்க. உங்களுக்கு இதுல நீங்க உங்க பொண்ணை வந்து உருவாக்குறீங்க. இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மன நிறைவான வந்து ஒரு பயணம். உங்களுக்கு ஏன்னா உங்களை மாதிரி நல்ல மனிதர்களை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கறது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். மேலும் மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வளரணும். உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு எல்லா விதமான ஆரோக்கியமும் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து இந்த அரசாங்கமும் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்க மனிதர்கள் உங்களுக்கு வந்து இந்த சமுதாயத்துக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த மாநிலத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை கொடுத்து நிறைய பேரை பொருளாதார ரீதியா வெளியே கொண்டு வருவாங்க அப்படிங்கறது இந்த இனிய தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சுக்கிறவங்களுக்கு உங்க எல்லாத்துக்குமே நன்றி. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா